திருவண்ணாமலையில் கார்த்திகை தீபத் திருவிழாவின் முக்கிய நிகழ்வான மகா தீபம் ஏற்றும் நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ள நிலையில் மலை மீது பக்தர்கள் ஏறாமல் தடுப்பதற்காக மலைப்பாதை முழுவதும் வனத்துறையினர் செக் போஸ்ட் அமைத்து சோதனை நடத்தி வருகின்றனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஜெரி வழங்க கேட்கலாம். ஜெரி, வணக்கம். ஏற்கனவே மலை ஏறக்கூடாது அப்படின்னு பக்தர்களுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வனத்துறையினர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க. எவ்வளவு பேர் இந்த பணியில் ஈடுபட்டிருக்காங்க? முழு விவரம் என்ன? கனிமொழி, வணக்கம். திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலின் மகா தீபம் ஏற்றும் நிகழ்வு இன்று மாலை 6 மணிக்கு நடைபெற உள்ளது. இந்நிலையில் பொதுமக்கள் யாரும் மலை மீது ஏறாமல் இருக்க வனத்துறை அதிகாரிகள், சிறப்பு இலக்கு படையினர் மலைப்பாதை முழுவதும் செக் போஸ்ட் அமைத்து பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். பெஞ்சம் புயல் எதிரொலியாக அண்ணாமலையார் கோயில் அந்த மலையானது பெரும் சேதம் அடைந்தது. அந்த நிலச்சரிவின் காரணமாக 7 பேர் உயிரிழந்தனர். அதே போல அந்த நிகழ்வை அடுத்து 8 பேர் கொண்ட வல்லுநர் குழு 3 நாட்கள் ஆய்வு செய்தனர். அவங்களுடைய ஆய்வறிக்கையை அரசாங்கத்திடம் சமர்ப்பித்த பிறகு மலை மீது பக்தர்கள் ஏற தடை என மாவட்ட ஆட்சியர் அறிவித்திருந்தார். இந்நிலையில அரசு கவனத்திற்கோ அல்லது காவல்துறையினர் கவனமின்றி பொதுமக்கள் ஏதேனும் ஒரு வழியில் ஏறிவிடக் கூடாது என்பதற்காக மலையில் ஆங்காங்கே செக் போஸ்ட் அமைத்து சிறப்பு இலக்கு படையினர் மற்றும் வனத்துறையினர் பரிசோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல மலை மீது ஏற கொப்பரை எடுத்து செல்பவர்கள், திரி கொண்டு செல்பவர்கள், முன்கள பணியாளர்கள் என இவருக்கு மட்டுமே பாஸ் கொடுத்து அனுமதிக்கப்படுகின்றனர். இவர்களையும் கூட கிட்டத்தட்ட ஒரு 15க்கு மேற்பட்ட செக் போஸ்டுகளே தீர அவர்களை விசாரித்து அவர்களை பரிசோதனைக்கு உட்பட்ட பிறகு அனுமதிக்கப்படுகின்றனர். அதே போல அதிக காற்றின் காரணத்தினாலும் கனமழையின் காரணத்தினாலும் கொப்பரை கீழே விழுந்து ஒருவேளை காட்டுத்தீ ஏற்பட்டால் அதனை அணைக்கும் பணியில் ஈடுபடுவதற்காக தன்னார்வலர்களும் பணியமர்த்தப்பட்டுள்ளனர். பொதுமக்கள் மலை மேல் ஏறாமல் இருக்க வனத்துறையினர் மலை மேல் ஆங்காங்கே தீவிர பரிசோதனையில் ஈடுபட்டு வரும்பொழுது கூட இந்த முன்கள பணியாளர்களுக்கான இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கப்பட்டு வருகிறது. எந்த பாதையில் செல்ல வேண்டும் என்பது அவர்கள் கூறப்படுகிறது. அதே போல வெள்ளை நிற ஏரோ மார்க்கும் இங்கே அமைத்து வழி தவறி செல்லாமல் இருப்பதற்காக இங்க ஏரோ மார்க்கும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அதே போல ஒவ்வொரு 100 மீட்டருக்கும் வனத்துறையினர் நின்று கொண்டு அவங்களுக்கு பாதையை வழிகாட்டி கொண்டும் வருகின்றனர். கூடுதல் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி ஜெரி.